வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வகுப்பறைக்குள் செல்போன் கொண்டு வருவது தடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஒழுங்கீனமாக நடந்து கொண்டால் டிசியில் குறிப்பிடப்படும் என்று எச்சரிக்கை. இலங்கை அரசுக்கு எதிராக போராடியவர்கள் மீது ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் தாக்குதல். பத்திரிகையாளர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மிதமான மழை மேலும் 3 நாட்களுக்கு தொடரும். சத்தியமங்கலம் பகுதியில் பலத்த சூறைக்காற்று. 2000 வாழை மரங்கள் சாய்ந்தன. தமிழர்கள் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தியது உறுதி. மயிலாடும்பாறை அகழாய்வில் கிடைத்த பொருட்களை சுட்டிக்காட்டி முதல்வர் தகவல். சென்னை ஆரைபுரத்திலிருந்து வெளியேற்றப்படும் மக்களுக்கு மயிலாப்பூர் மந்தைவெளியில் வீடு. ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக கொள்கை வகுக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவிப்பு. சென்னையில் ஆக்கிரமிப்பு அகற்றத்திற்கு எதிராக தீக்குளித்தவர் உயிரிழப்பு. எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம். புதுச்சேரி ஜிப்மரில் ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழி என்ற உத்தரவுக்கு எதிராக திமுக போராட்டம். ஹிந்தியை திணிக்கவில்லை என ஆளுநர் தமிழிசை விளக்கம். இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. அமெரிக்க டாலருக்கு நிகராக $77.42 சரிந்தது. கர்நாடக ஹனுமன் கோவில்களில் ஒலிபெருக்கியில் ஒலித்த பஜனை. மசூதிகளில் பாங்கொலிப்பதற்கு போட்டியாக ஸ்ரீராம் சேனா அமைப்பு போராட்டம். சென்னையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்த பாமக பிரமுகர் உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசாமி நகரில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்று வந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பாமக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் தீக்குளித்தார். உடனடியாக அவரை மீட்ட அக்கம்பக்கத்தினர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் கண்ணையன் இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கோவிந்தசாமி நகரில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. பாமக நிர்வாகி கண்ணையனின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் கருப்பு கொடியேந்தி சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். கண்ணையனின் மரணத்திற்கு காரணமான அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது மாதிரி ஒரு வழக்கு போட்டு பொது நல வழக்குன்னு காலி பண்ணாங்களே, பொய் வழக்கு இது மாதிரி காலி பண்றாரு. மன வளர்ச்சியில் ஆகி போயிட்டாரு அவரு. நான் சாவத்து தாண்டினாரு. நான் சாவத்து தான் அப்படின்னாரு. நீ போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னு ஒரு வாரமாவே அங்க இடிச்சதுல இருந்து இந்த பேச்சு தான் அவருக்கு. என்னை விட்டுட்டு போவாத நீதான் எனக்கு அப்படின்னு சொன்னேன்னு. இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணோம். கொலை முயற்சி, அவங்க மேல கொலை முயற்சி வழக்கு போடணும், கொலை வழக்கு போடணும். அவங்க தான் அதான் ஏஇ ராஜ்திலக்கு, இ ஜெயக்குமாரி, இந்த அப்புறம் டிஆர்ஓ ஜெயராஜ், இவங்க 3 பேர் தான் காரணமே. இந்நிலையில் கோவிந்தசாமி நகரில் போராட்டம் நடத்தி வரும் மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். அப்போது தீக்குளித்து உயிரிழந்த கண்ணையன் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தினர். ஒருவேளை இதே மாதிரி இந்த வீடுகளை நீங்க இடிச்சிங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் நாங்களே தலைமை தாங்கி அந்த புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அபார்ட்மெண்ட் வீடுகளில் இந்த மக்களை குடியேற்றுவோம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதனால் என்ன விளைவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, மக்களை அகதிகளை போல விட முடியாது. முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் அந்த கண்ணையனுக்கு அறிவித்திருப்பது போதுமானதல்ல. 50 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கிட வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலையும் வழங்கிட வேண்டும். அவங்க பின்னாடி ஒரு சேட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாரு, அவருக்கு என்ட்ரன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளுக்காக ஏற்கனவே கட்டப்பட்டு 250 வீடுகள் இருக்கின்ற இந்த இடத்தை அப்புறப்படுத்தினா இதில் எந்த வகையில் நியாயம் இருக்குன்றது தான் மக்கள் கேள்வி. நேற்று பார்த்தா ஓராண்டில் 100 ஆண்டு சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன இந்த ஒரு வருஷத்துல என்ன சாதனை மக்கள் பார்த்துட்டாங்க. இந்நிலையில் கண்ணையன் என்பவர் தீக்குளித்து இறந்த சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வேலு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், உயிரிழந்த கண்ணையன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், வருங்காலங்களில் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டிய தேவை ஏற்படின் மறுகுடியேற்றம் தொடர்பாக முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட மக்களுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த சம்பவம் இதுபோன்ற சம்பவங்கள் கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிச்சயமாக இங்க அமைச்சர் சொல்லுகிற போது அருகிலேயே அந்த பகுதியிலேயே அந்த மறு குடியேறமும் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதக்கூடிய அந்த நிலையை எடுத்துச் சொன்னார்கள். ஏற்கனவே குடிசை மாற்று வாரிய திட்டத்தின் மூலமாக மந்தவெளி மயிலாப்பூர் பகுதியில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வீடுகளில் அவர்கள் நிச்சயமாக வீடுகள் ஒதுக்கி தரப்படும் என்று அரசு முடிவெடுத்திருக்கிறது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், அசானி புயல் தாக்கத்தால் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாளை தமிழ்நாடு, புதுவை, காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் 3 நாட்களுக்கு வடதமிழகம், புதுவை, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் 3 நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வீசிய சூறை காற்றால் 2000 வாழை மரங்கள் சேதமடைந்தன. சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்று வீசியது. இதனால் ஓட்டைக்குட்டை பகுதியில் செவ்வாழை, கதலி உள்ளிட்ட வாழை மரங்கள் சாய்ந்தன. ஒரு வாழை நடவு செய்ய 150 ரூபாய் வரை செலவு செய்ததாக கூறும் விவசாயிகள் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த சூழலில் வாழை மரங்கள் சாய்ந்ததாக வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கடும் நிதி நெருக்கடியிலும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உள்ளிட்டவற்றை வழங்கியதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தேசிய செட்டியார் பேரவை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா பாராட்டு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம் உள்ளிட்ட திட்டங்கள் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறிய அவர், தேனியில் உள்ள கண்ணகி கோயில் உள்ளிட்ட 4 கோவில்களை சீரமைக்க 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததற்கு நன்றி தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கண்ணகி கோயில்களை சீரமைத்து அதை திறம்பட செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார். அவர் தீர்மானித்த பணியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்வது மனதிற்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அமரசிம்மேந்திபுரம் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை, ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் பங்கேற்றன. நடுமாடு, கரிச்சான் மாடு, பூஞ்சிட்டு மாடு என 3 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசும் சிறப்பு கோப்பைகளும் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மங்காடு நாகராஜா கோவிலில் மஞ்சள் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மங்காடு நாகராஜா திருக்கோவிலில் ஆயில்ய தினத்தையொட்டி ஆயிரக்கணக்கான பெண்கள் குடும்பத்துடன் பொங்கலிட்டனர். குழந்தை பாக்கியம் வேண்டியும் நோய் நொடிகள் தீர வேண்டியும் 1008 பானைகளில் மஞ்சள் பொங்கலிட்டு சாமி தரிசனம் செய்தனர். IPL பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் தகுதி பெறவில்லை என்றால் உலகம் முடிந்துவிடப் போவதில்லை என்று கேப்டன் தோனி கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் அபார வெற்றி பெற்ற நிலையில் மீதமுள்ள 3 போட்டிகளிலும் CSK வென்றால் பிளே ஆஃப் வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இதுகுறித்து போட்டியின் முடிவில் பேசிய தோனி, நிகர ரன் ரேட்டை பற்றி யோசிப்பது உதவாது என்றும் IPL-ஐ ரசிக்க வேண்டும் என்றும் கூறினார்.
மீதமுள்ள 3 போட்டிகளில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றால் நல்லது என்றும் தோனி கூறினார். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க தமிழக அரசு அமைத்த குழு இதுவரை தனது பணியை தொடங்கவில்லை என்று தெரிகிறது. மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் அமல்படுத்த தீவிரம் காட்டி வருகிறது. இதில் தெரிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி ஒரு குழுவை அமைத்தது. டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவில் கல்வியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு அமைக்கப்பட்டு 1 மாதத்தை கடந்த நிலையில் அவர்களுக்கு அலுவலகம் எதுவும் அமைக்கப்படவில்லை. இதனால் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட இந்த குழுவினர் இதுவரை எந்த பணியையும் மேற்கொள்ளவில்லை. இலங்கையில் நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பஷீருல்லா இணைந்திருக்கிறார். பஷீருல்லா, இலங்கையில தற்போது நிலவரம் என்ன, பதிவு செய்யலாம்? லாவண்யா, தற்போது நாங்கள் இணைந்து கொள்கிறோம். இலங்கையிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை தொடர்பிலான விரிவான தகவல்களை வழங்குவதற்கு சற்று முன்னர் இப்போது முழு நாட்டுக்கும் பொருந்தும் வகையிலே இப்போது மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீஸ் ஊரடங்கு. அதன் அடிப்படையிலே மேல் மாகாணத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சற்று முன்னர் வெளிவந்த புதிய தகவலின் அடிப்படையில் நாடு முழுவதும் இப்போது அமல்படுத்தப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. அதே போல இப்போது இன்னொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். எங்களுக்கு இந்த காணொலிகளில் இருந்து தெரிய வருகிறது ஒரு விடயம். போலீசார் இருக்கும் பட்சத்திலேயே பெண் பிள்ளைகள் மீது, பெண் சகோதரிகள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற போது பெண்கள் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அரசு தரப்பு ஆதரவாளர்களால். அதே போல இளைஞர்களையும் பாதையிலே மறித்து அவர்கள் மீது அடித்தடி தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இப்போது நாடு முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், கொழும்பிலே இந்த தாக்குதலை மேற்கொண்ட அரசு தரப்பு ஆதரவாளர்கள் இந்த தாக்குதலை மேற்கொள்கின்ற போது கிராம பகுதிகளிலும் ஏனைய மாவட்டங்களிலும் ஏனைய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அரசு தரப்பு ஆதரவாளர்கள் மற்றும் அரசு தரப்பு எம்பிக்களின் வீடுகள் மீது பொதுமக்கள் இப்போது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் ஏன் எமது பிரதேசத்திலே தாக்குதலை நடாத்தி இருக்கிறீர்கள், எங்களுடைய மக்களுக்கு எப்படி நீங்கள் தாக்குதலை நடாத்துவீர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இப்போது பார்க்கின்ற இடத்திலே எங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், அரச தரப்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு ஊட்டப்படக்கூடிய இந்த விடயத்திலே விழிப்புணர்வு அற்று எழுந்ததனால் பிரதமரும் ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதற்கான காரணம் என்னவென்றால், எதிர்க்கட்சி தலைவர் சற்று முன்னர் காலிமுகத்திற்கு விஜயம் செய்திருந்தார். நிலைமையை கண்காணிப்பதற்காக அல்லது நிலைமை தொடர்பிலே அவதானிப்பதற்காக என்றாலும் எதிர்க்கட்சி தலைவரினுடைய வாகனம் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. பலத்த சேதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் எதிர்க்கட்சி தலைவரினுடைய மெய்பாதுகாவலர்கள் அவரை பாதுகாப்பாக பத்திரமாக மீட்டு அந்த இடத்திலிருந்து வெளியே எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். என்றாலும் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஒரு ஊடகவியலாளர் மீது அரசு தரப்பினுடைய ஆதரவாளர்கள் அல்லது அந்த ஆதரவாளர்கள் தாக்குதல் நடாத்துகின்ற காட்சி தான். இந்த காட்சி தொடர்பிலே அவதானத்தை செலுத்துகின்ற போது செய்தி சேகரிப்புக்காக அலரி மாளிகைக்கு முன்னால் கூடியிருந்த செய்தியாளர்கள் மீது அரச தரப்பு, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவாளர்கள் அங்கு இடத்துக்கு வந்து, நீங்கள் ஏன் இந்த இடத்துல செய்தி சேகரிப்பதற்காக வந்தீர்கள், நீங்கள் அரசு தரப்புக்கு எதிரான ஊடகவியலாளர்கள் என்று கூறிக்கொண்டு வார்த்தைகளை கூறிக்கொண்டு ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர்கள் தாக்குதல் நடாத்தி இருக்கிறார்கள். அதே போல அந்த சிவப்பு நிற ஆடை அணிந்தவர் தொடர்பிலே புதிய தகவல்கள் கூட வெளியாக இருக்கின்றன. அவர் ஆளும் தரப்புக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நேரம் பஸ் வண்டிகளிலே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களிடம் அது தொடர்பான பிரத்யேக தகவல்கள் கிடைத்தவாறு உள்ளன. தொடர்பில் நாங்கள் விரிவாக நியூஸ் 18 தொடர்புக்கு தயாராக இருக்கிறோம். இலக்கத்தகடுகள் அற்ற பஸ்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. அதே நேரம் வேறு மாகாணங்களிலிருந்து இலக்கத்தகடுகளோடு கூடிய பஸ் வண்டிகள் ஊடாக ஆதரவாளர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் முயற்சிகளுக்காக. ஏற்கனவே இந்த கோல்ஃபேஸ் இடம்பெறுகின்ற அல்லது காலிமுகத்தில் இடம்பெறுகின்ற அந்த போராட்டம் மீதான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடும் நோக்கில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களிலே இடம்பெறக்கூடும் என்ற ஊகங்கள் வெளிவந்த நிலையில் தான் இன்று கொழும்புக்கு அழைத்து தன்னுடைய ஆதரவாளர்களோடு பிரதமர் பேசிவிட்டு அதனை முடித்துவிட்டு கலைந்து செல்கின்ற தருணத்தில் தான் இவ்வாறு அனைவரும் வேண்டுமென்றே அந்த இடத்தை இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல
லாவண்யா, எங்களுக்கு அதாவது ஊடகவியலாளர்களாகிய எங்களை கூட போலீசார் இன்னும் அந்த இடத்துக்கு செல்ல அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே அந்த இடத்துக்கு சென்ற ஊடகவியலாளர்கள் மூலமாக பெற்றுக் கொள்ளப்படுகின்ற காட்சிகள் தான் ஒவ்வொரு கொண்டிருக்கின்றன. சர்வதேச ஊடகவியலாளர்கள் என்று தெரிந்தவர்களை விசேடமாக அந்த இடத்திற்கு செல்ல அனுமதிக்கவில்லை. காரணம், இந்த தகவல்கள் சர்வதேசத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்று அவர்கள் அச்சப்படுகிறார்களோ என்னமோ தெரியாது. ஆனால் உண்மையிலேயே இந்த நிலையில் எங்களை அந்த இடத்துக்கு அனுமதிக்காத போலீசார் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அரசாங்கத்தினுடைய அடிவரடிகளை அல்லது அரசாங்கத்தினுடைய இந்த ஆதரவாளர்களை அந்த இடத்துக்கு செல்வதற்கு அவர்கள் அனுமதித்ததுமே தான் எங்களால் வருத்தப்படக்கூடிய விடயமாக இருந்தது. என்றாலும் தற்போது இது தொடர்பிலே ஐக்கிய நாடுகள் சபைக்கும் மனித உரிமைகள் பேரவைக்கும் அறிவித்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரின் வாகனம் மீதான தாக்குதலை இப்போது பல்வேறு அமைப்புகளும் சட்டத்தரணிகளும் கண்டித்திருக்கிறார்கள். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய அனைத்து சட்டத்தரணிகளும் இப்பொழுது சம்பவ இடத்திற்கு வருகை அவர்கள் மனித சங்கிலிகள் என்ற அடிப்படையிலே ஒரு நீண்ட மனிதர்களுடைய வரிசையை உருவாக்கி காலிமுகத்திற்குள் பிறர் எவரும் நுழைந்து விடாத ஒரு பாதுகாப்பை அவர்களாகவே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவசர கால நிலையும் அமுலிலே இருப்பதனால் இப்போது ராணுவத்தினரும் காலிமுகத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். எது எவ்வாறாக இருந்த போதிலும் கூட தற்போதைய நிலைமை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் ஊரடங்கு அமுலாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை. பஷ்ருல்லா, இலங்கையில பொருளாதார நெருக்கடியை எதிர்த்து மக்கள் போராடி வரக்கூடிய சூழல தற்போது ஊரடங்கை காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஊரடங்கு தொடர்பாக அரசு அதிகாரிகள் தரப்பிலிருந்து எதுவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஊரடங்கு எத்தனை நாட்கள் நீட்டிக்கப்படும் என்ற தகவல்கள் எதுவும் இருக்கிறதா பஷ்ருல்லா? அதாவது ஊரடங்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு அமுலில் இருக்கும் என்பது தொடர்பிலே எந்த விதமான தகவல்களும் அரசாங்கத்தினால் வெளியிடப்படவில்லை. என்றாலும் கூட இந்த தாக்குதலுக்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு எந்த விதமான உத்தியோகபூர்வ அறிக்கைகளும் பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்தோ அல்லது அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நாளுக்கு கொடகையாவோ உறுதிப்படுத்தப்பட்டதோ அல்லது எந்த விதமான பதிலையோ அவர்கள் உத்தியோகபூர்வமாக வழங்கவில்லை இதுவரை. என்றாலும் கூட சில எங்களுக்கு அறிய கிடைக்கின்றதன் பிரகாரம் அரசாங்கத்தினுடைய சில அமைச்சர்களின் வீடுகள் இப்போது பொதுமக்களால் தாக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், எங்களினுடைய பிரதிநிதிகள் நீங்கள் கொழும்பில் எங்களுடைய போராட்டக்காரர்களை தாக்குகிறீர்கள், ஆகவே நாங்கள் உங்களை கிராமத்துக்கு வரவிட மாட்டோம் என்ற தோரணையில் தான் அவர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் நாடு முழுவதும் இந்த ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றாலும் எத்தனை நாட்களுக்கு இது என்று தெரிவிக்கப்படவில்லை. மறு அறிவித்தல் வரை இது தொடரும் என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் இப்போது அவசர கால நிலை சட்டம் இருக்கிறது, அவசர கால சட்டம் இருக்கிறது. அதே நேரம் இப்போது முழு நாட்டிலுமே போலீஸ் ஊரடங்கு அமுலில் இருக்கிறது. அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக இந்த தாக்குதல் தொடர்பில் இந்த கருத்தையும் இதுவரை வெளியிடவில்லை. இலங்கையின் அடுத்தடுத்த கட்ட நிலவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம் பஷீருல்லா. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. முல்லைப் பெரியாறு அணையில் 5 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினர் 2 ஆண்டுகளுக்கு பின் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் குல்சன்ராஜ் தலைமையிலான இக்குழுவில் தமிழகத்தின் சார்பில் பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, கேரள அரசின் சார்பில் நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ஜோஸ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கூடுதலாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாடு சார்பில் காவேரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் கேரளா சார்பில் நீர்ப்பாசனத்துறை நிர்வாக தலைமை பொறியாளர் அலெக்ஸ் வர்கீஸ் ஆகிய 2 மாநில தொழில்நுட்ப வல்லுநர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். இந்த 5 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவினர் முல்லைப் பெரியாறு அணையில் ஆய்வு நடத்தினர். தேக்கடியிலிருந்து படகில் சென்றவர்கள் பிரதான அணை, பேபி அணை, மதகு பகுதிகள், சுரங்க பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மாலையில் கண்காணிப்பு குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். அதில் ஆய்வு குறித்து ஆலோசனை செய்து ஆய்வறிக்கை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. திருச்சி அருகே விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை பார்த்து மயங்கி விழுந்த நிறைமாத கர்ப்பிணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் மங்காபுரி அருகே தொட்டியப்பட்டியைச் சேர்ந்தவர் சோமசுந்தரம். இவர் நேற்று முன்தினம் தனது குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சரக்கு ஆட்டோவில் சென்றுள்ளார். திருச்சி கல்லணை சாலையில் சென்றபோது ஆட்டோ மீது மணல் லாரி மோதியதில் சோமசுந்தரத்தின் மகள்கள் சூர்யா, உறவினர் லக்ஷ்மி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 9 பேர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்களை பார்க்க சூர்யாவின் தம்பி ரஞ்சித் மற்றும் அவரது மனைவியும் நிறைமாத கர்ப்பிணியுமான கிருத்திகா ஆகியோர் அங்கு வந்துள்ளனர். அப்போது இறந்தவர்களின் உடலை பார்த்து மயங்கி விழுந்த கிருத்திகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பட்டின பிரவேசத்தை உலகறியச் செய்த திராவிடர் கழக தலைவர் கி வீரமணிக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக மதுரை ஆதீனம் ஹரிஹர தேசிக பரமாச்சாரியார் கூறியுள்ளார். அதற்கு மேல நம்முடைய திராவிட கழக தலைவர் நம்முடைய வீரமணி ஐயா அவர்களுக்கும் இதை ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் இதை ஆரம்பிக்காட்டி இந்த பட்டின பிரவேசனை என்னன்னு யாருக்கும் தெரியாது.
இன்றைய தினம் இது போனால் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் தெரிவிவிட்டது. அவர்களுக்கும் உலக லெவலில் இது தெரியப்பட்டு விட்டது. அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமையும். இன்னைக்கு நீங்கள் உங்களோட கோரிக்கை ஏற்று அரசு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் ஒரு அமைச்சர் கூட ரோட்டில் நடமாட முடியாது அப்படின்னு சொன்ன கருத்துக்கு தருமபுரம் ஆளுநருமே வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. நீங்கள் என்ன சொல்றீங்க? சரி, அப்படி ஏதோ சொல்லிட்டாரு, பரவாயில்ல. அது நீங்கள் அப்படி சொல்ல மாட்டார். ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்து இருக்கக்கூடாது. இதில் முழுக்க இந்து மக்கள் கட்சி பாஜகவின் குரலாக அதிமுக முடிக்கிறாங்கிறது எல்லாரோட குற்றச்சாட்டாக இருக்காது. அதை குற்றச்சாட்டு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்போ நீங்கள் அவங்களோட குரலாக நீங்கள் நினைச்சிட்டு போங்க. சமீபத்தில் ஆதீனங்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக நீதி குறித்து எந்த கருத்தும் கூறவில்லை என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜீயர்கள் அந்தந்த நேரங்களில் கூறும் ஆவேச கருத்திற்கு அரசு எதிர்வினை ஆற்றாது என்றும் தெரிவித்தார். மனமகிழ்ச்சியோடு இந்த திருவிழாவை நடப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறினார். அடுத்த நாளே அதற்குண்டான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கின்றார். இதில் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஏதோ அந்த சமூக நீதி அதை பற்றியெல்லாம் அவர்களும் எதுவும் பேசவில்லை. முதலமைச்சர் அவர்களும் பொறுமையோடு அவர் கூறியதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆண்டாண்டு காலமாக நடத்தப்படுகின்ற இந்த சம்பிரதாயங்களை இந்த ஆண்டு நீங்கள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்வதால் அதை தடுக்கின்ற நோக்கு அரசுக்கு இருக்காது. துறை சம்பந்தப்பட்ட அலுவலரை அழைத்து கலந்து பேசி அதற்குண்டான ஏற்பாடை மகிழ்ச்சியோடு செய்வோம் என்றுதான் கூறினார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க தமிழக அரசு அமைத்த குழு இதுவரை தனது பணியை தொடங்கவில்லை என்று தெரிகிறது. மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் அமல்படுத்த தீவிரம் காட்டி வருகிறது. இதில் தெரிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி ஒரு குழுவை அமைத்தது. டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவில் கல்வியாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு அமைக்கப்பட்டு ஒரு மாதத்தை கடந்த நிலையில் அவர்களுக்கு அலுவலகம் எதுவும் அமைக்கப்படவில்லை. இதனால் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட இந்த குழுவினர் இதுவரை எந்த பணியையும் மேற்கொள்ளவில்லை. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் திமுகவுடன் தொடர்பில் இருப்பதாக திமுக எம்பி செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவாவின் மகன் சூர்யா சிவா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். இந்த நிலையில் திமுகவில் எந்த பதவியிலும் இல்லாத ஒருவர் பாஜகவில் இணைந்ததை கொண்டாடும் தமிழக பாஜகவிற்கு திமுக எம்பி செந்தில்குமார் பதிலடி கொடுக்கும் விதமாக ட்வீட் செய்துள்ளார். அதில் பாஜகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தலைமை இசைவு தெரிவித்தால் 2 பேரையும் தூக்கிவிடுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன் கேரளாவில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தார். ஞாயிற்றுக்கிழமையன்று அழகிய மண்டபம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பிரேமிகா என்பவரை வழிமறித்த 2 பேர் 10 சவர நகையை பறித்துக் கொண்டு மற்றொரு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினர். இது தொடர்பாக தக்கலை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் கேரள மாநிலம் மருமாமூடுவில் 2 இளைஞர்கள் சென்ற இருசக்கர வாகனம் சாலை தடுப்பு சுவர் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அவர்களை மீட்டபோது ஒருவரின் சட்டைப்பையில் 10 சவரன் தங்க நகை கண்டெடுக்கப்பட்டது. இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் இருவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 77 ரூபாய் 5 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது 77 ரூபாய் 42 காசுகளாக வீழ்ச்சியடைந்திருக்கிறது. சீனாவில் ஊரடங்கு காரணமாக முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய தயக்கம் காட்டி வருவதாலும் உக்ரைன் போர் சூழல் போன்றவையும் பண மதிப்பு வீழ்ச்சிக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 600 புள்ளிகள் குறைந்து 54,000 புள்ளிகளில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதேபோல் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 200 புள்ளிகள் சரிந்தது. சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அரசு கொறடா கோவி செழியன், பெண்கள் தொலைக்காட்சியை பார்த்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் ஊராட்சி ஒன்றியங்களில் உடற்பயிற்சி கூடம் அமைத்து தர அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இல்லங்களில் இருக்கக்கூடிய குடும்பத்து பெண்கள் இன்றைக்கு டிவியை பார்க்க எல்லா பெண்களும் ஆண்களும் உடம்பை கட்டுக்கோப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள். எனவே அனைத்து ஊராட்சி ஒன்றியத்திலும் பெண்களுக்கென்று தனியாக உடற்பயிற்சி கூட அமைத்து தரப்படும். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு மகளிர் மீது இவ்வளவு அக்கறை இருக்கா என்று வினவினார்.
மகளிர் மேல இவ்வளவு அக்கறை இருக்க. நன்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், எதிர்காலத்தில் ஊராட்சி ஒன்றியத்தில் பெண்களுக்கு உடற்பயிற்சி கூடம் அமைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். மதுரை மத்திய சிறையில் கஞ்சா விவகாரத்தில் விசாரணை கைதிகளுக்கிடையே மோதல் எழுந்தது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த தினேஷ், நிதிஷ்குமார், பிரகாஷ்ராஜ் ஆகியோர் விசாரணை கைதிகளாக மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சையத் இப்ராஹிம் என்பவரிடம் கஞ்சா கேட்டதாகவும் அப்போது பிரச்சினை எழுந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இரு பிரிவினரும் மோதிக்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. இதில் சையத் இப்ராஹிம், தினேஷ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கொலை மற்றும் கஞ்சா வழக்கில் தொடர்புடைய ரவுடியை வெட்டிக் கொன்ற 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வெண்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜவஹர் என்பவர் தனது உறவினர் சிதன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களை வழிமறித்த 6 பேர் கும்பல் ஒன்று ஜவஹரை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணை மற்றும் கஞ்சா கடத்தல் வழக்குகளில் ஜவஹர் தொடர்புடையவர் என்பதும் முன்விரோதம் காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது. மும்பையில் நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மும்பையில் உள்ள தாவூத் இப்ராஹிம் கூட்டாளி விக்னேஷ் தங்கமணி மரணம் தொடர்பாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் உறுதியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விக்னேஷ் தங்கமணி மரணம் தொடர்பாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், முதலமைச்சர் என்ன கூறியிருக்கிறார்? விரிவாக சொல்லலாம். காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த விக்னேஷ், தங்கமணி ஆகியோரது மரணம் தொடர்பாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் உறுதியளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் விசாரணையின் போது மரணமடைந்தவர்கள் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த விக்னேஷ் மற்றும் தங்கமணி ஆகியோரது மரணம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கமளித்து பேசியிருக்கிறார். அவர்கள் இருவரது மரணம் தொடர்பாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். விவரங்களுடன் பாண்டியராஜ் இணைந்திருக்கிறார். பாண்டியராஜ், விரிவாக சொல்லலாம். காயத்ரி, தமிழக சட்டப்பேரவையில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லாக் ஆஃப் மரணம் அடைந்த விக்னேஷ் மரணம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் கோரிக்கையை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லாக் ஆஃப் மரணம் அடைந்த விக்னேஷ் மரணம் தொடர்பான பிரச்சனைக்கு ஏற்கனவே போதுமான விளக்கம் அளித்துள்ளேன் என்றும், கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி விக்னேஷ் இறந்தார் என்றும், 24ஆம் தேதி இந்த வழக்கானது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு மே 6ஆம் தேதி கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டு 7ஆம் தேதி சம்பந்தப்பட்ட காவலர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சிபிசிஐடி விசாரணையினுடைய முடிவில் படி தகுந்த நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் தெரிவித்திருந்த அவர், ஏற்கனவே கடந்த காலங்களில் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தான்குளம் விவகாரத்தில் தந்தை மகன் கொலை விவகாரம் குறித்து என்ன நடவடிக்கைகள் எடுத்தது எனவும், உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரிலேயே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது எனவும், இந்த அரசு உங்களை போன்று, அதாவது அதிமுக அரசை போன்று குற்றவாளிகளை காப்பாற்றியதும் யாராக இருந்தாலும் நடவடிக்கையை நிச்சயமாக எடுப்போம் என்றார். மேலும் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற லாக்அப் மரணம் வழக்கு எத்தனை வழக்குகளானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது எனவும் கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கேள்விக்கு பதிலளித்தார். மிக முக்கியமாக இந்த விக்னேஷ் தங்கமணி மரணம் தொடர்பாக குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், அது யாராக இருந்தாலும் எடுக்கப்படும், அவர்களை அரசாங்கமானது அவர்களை காப்பாற்ற முயற்சிக்காது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேரவையில் தெரிவித்திருக்கிறார். காயத்ரி.
விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஹிந்தி திணிப்பு இல்லை என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஆவணங்களை ஹிந்தியில் மட்டுமே பராமரிக்க வேண்டும் என புதிய சுற்றறிக்கை வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது. இதற்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த சூழலில் ஜிப்மர் மருத்துவமனை இயக்குநர் ராகேஷ் அகர்வாலை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் 20 நிமிடங்கள் சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை ஜிப்மர் மருத்துவமனையில் மொழி திணிப்பு இல்லை என்று கூறினார். நிர்வாக ரீதியாக கொடுக்கப்பட்ட சுற்றறிக்கை தவறாக திணிக்கப்பட்டிருப்பதாகவும் மற்ற சுற்றறிக்கையில் பொதுமக்கள் தொடர்பான கருத்துக்கள் தமிழில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றும் விளக்கினார். மத்திய அரசின் சார்பில் உள்ள நிறுவனம், இங்கே பணிபுரிபவர்கள் பல பேர் ஹிந்தி மட்டுமே தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படி ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சவங்களா இருந்தா கூட ஒரு 50% தான் அவங்க தெரிந்தவர்களுக்காக மட்டும் நீங்க அந்த மொழியை பயன்படுத்தலாம். இல்லை என்றால் நீங்கள் ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு சர்க்குலர். இதுல மூன்றாவது நான் சொன்ன முதல் சர்க்குலர் என்னன்னா, தமிழ் எல்லா இடத்திலும் பயன்படுத்த வேண்டும். அதுவும் திரு ராகேஷ் அகர்வால் தான் அந்த சர்க்குலரை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூரில் உள்ள உயர் அழுத்த மின்சாரம் பாய்ந்ததில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாதங்கள் பழுதடைந்தன. வெள்ளியங்காடு திருவிக நகர் பகுதியில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அப்போது எதிர்பாராத விதமாக உயர் மின்னழுத்த மின்கம்பிகளில் செல்லும் மின்கம்பியில் ஏர்டெல் கம்பெனி கேபிள்கள் உரசி விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு அளவுக்கு அதிகமான மின்சாரம் பாய்ந்ததில் ஏசி, பிரிட்ஜ் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்சாதனங்கள் அனைத்தும் கருகியது. ராமநாதபுரம் அருகே கீழக்கரையில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, மதுரை, திருச்சி, ஈரோடு உட்பட மாவட்டங்களில் இருந்து 8 அணிகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தின. இந்த போட்டியில் சென்னை அணி முதல் 2 பரிசுகளையும் தட்டிச் சென்றது. விருதுநகரில் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இனிமை நகரில் அரசு மதுபான கடை திறக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. இந்த பகுதியில் பள்ளிகள் மற்றும் 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளதால் மதுபான கடை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள் மதுபான கடை திறப்புக்கு எதிராக ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் கல்லூரி மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்காததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கல்லூரியில் படிக்கும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகம் அருகே தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இறுதி ஆண்டு படிக்கும் தங்களுக்கு இதுவரை முதல் பட்டதாரி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். சென்னை கொரட்டூர் ஏரியில் இறந்த நிலையில் கிடக்கும் 20 முதல் 25 கிலோ எடை கொண்ட மீன்களால் துர்நாற்றம் வீசுகிறது. 590 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கொரட்டூர் ஏரியில் கழிவுநீர் கலந்து நிரம்பியுள்ளது. மேலும் ஏரி முழுவதும் ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளது. இதனால் இங்குள்ள மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் பிளே ஆஃப் ரேஸிலிருந்து வெளியேறிய 2 அணிகள் மோதுகின்றன. நடப்பாண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டங்கள் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதன் 56வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஸ்ரேயாஸ் ஐயரின் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இரு அணிகளும் பிளே ஆஃப் ரேஸிலிருந்து வெளியேறியதால் இந்த போட்டி புள்ளிப்பட்டியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மும்பை அணியை பொறுத்தவரை நடப்பு சீசன் மிக மோசமான தொடராக அமைந்துவிட்டது. 10 போட்டிகளில் விளையாடி 2 வெற்றிகளை மட்டுமே பதிவு செய்திருக்கிறது. ஹிட்மேன் ரோஹித் சர்மா எழுச்சி பெறாதது அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியலில் கடைசி இடத்திலிருந்து முதல் இடத்தில் உள்ள குஜராத் அணியை வீழ்த்திய உற்சாகத்தோடு இன்று மும்பை வீரர்கள் களம் காண உள்ளனர். நடப்பு சீசனை கடைசி இடத்தில் முடிக்கக்கூடாது என்பதற்காக இன்றைய போட்டியில் வெற்றிக்காக கடுமையாக போராட உள்ளனர். கொல்கத்தா அணியை பொறுத்தவரை 11 போட்டிகளில் விளையாடி 3 வெற்றிகளை பதிவு செய்து 9வது இடத்தில் உள்ளது. இன்னும் ஓபனிங் வீரர்கள் செட் ஆகாதது கொல்கத்தா அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. பந்து வீச்சில் பலம் வாய்ந்த வீரர்கள் இருந்தாலும் எதிரணி பேட்ஸ்மேன்களை அச்சுறுத்த தவறிவிட்டனர். காயம் காரணமாக ஓய்வில் உள்ள உமேஷ் யாதவ் இந்த போட்டியில் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சுனில் நரேனிடம் 11 முறை வீழ்ந்துள்ள ரோஹித்தை பவர் பிளேயில் வீழ்த்த திட்டமிட்டுள்ளனர். இரு அணிகளும் இதற்கு முன் 30 முறை நேருக்கு நேர் மோதியதில் 22 ஆட்டங்களில் மும்பை அணியும் 8 போட்டிகளில் கொல்கத்தாவும் வெற்றி பெற்றுள்ளன. ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ஹாக்கி ஆடவர் அணியில் ஆடவிருக்கும் வீரர்களில் 2 தமிழக வீரர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விவரம். லாவணியா, அதாவது ஆசிய ஹாக்கி போட்டி வருகின்ற 23ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் ஜூன் 1ஆம் தேதி வரை இந்தோனேஷியாவில் நடைபெற இருக்கு. இதற்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிக்கப்பட்டுள்ள 24 கொண்ட அணியில் 2 தமிழக அணி வீரர்கள் இருக்காங்க. குறிப்பா கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரீஸ்வரன் அவர் இடம்பெற்றிருக்காரு. அதே மாதிரி அரியூரை சேர்ந்த கார்த்திக் என்று இடம்பெற்றிருக்காங்க. இதுல மாரீஸ்வரனும் கார்த்திக் 2 பேரும் கோவில்பட்டியில் உள்ள சிறப்பு விளையாட்டு விடுதியில் பயிற்சி பெற்றவங்க. இவங்க ஏற்கனவே 2020 இந்திய அணி பயிற்சி முகாமுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. அங்க சிறப்பாக விளையாடுறதுனால தொடர்ச்சியாக பல்வேறு முகாம்ல செலக்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலை தற்போது இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இந்திய அணியில் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்திலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இப்போது இந்தியாவில் 2 வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அதுவும் கோவில்பட்டி, ஏற்கனவே கோவில்பட்டிக்கு ஹாக்கி பெட்டி அடிமாங்க ஏன்னா நிறைய இந்திய வீரர்களை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளா எந்த வீரர்களும் போக முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்போது அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வீரர்கள் இந்திய ஜூனியர் அணிக்கு ஜூனியர் முகாம், இந்திய அணி பயிற்சி முகாமுக்கு செலக்ட் ஆயிட்டு இருந்தாங்க. தற்போது இந்த 2 வீரர்கள் இந்திய அணிக்கு தேர்வு பெற்றிருக்கிறது இங்க உள்ள ஹாக்கி வீரர்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே மாரிஸ் மிகவும் பின்தங்கிய குடும்பத்தில் வந்தவர். நம்முடைய நியூஸ் 18 தான் முதலாக அவர் இந்திய ஜூனியர் கேம்புக்கு செலக்ட் ஆகும்போது நம்ம தான் அந்த செய்தி வெளிப்படுத்தினோம். அதைத் தொடர்ந்து அவருக்கு மாரிசனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு திறமையாக விளையாடிய காரணத்தால் தற்போது இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதே மாதிரி கார்த்திக்கும் இதே கோவில்பேட்டில் உள்ள சிறப்பு இடத்துல பயிற்சி பெற்றாங்க. இவங்களுக்கு முத்துக்குமார் பயிற்சியாக சிறப்பாக பயிற்சி கொடுத்து வந்துருக்காங்க. இதே போன்று தொடர்ந்து நிறைய வீரர்கள் இன்னும் கோவில்பேட்டிலிருந்து வருவார் என்ற நம்பிக்கை ஏற்படுத்திருக்காங்க. இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். உலகின் மிகப்பெரிய குகையாக கருதப்படும் சாங்டோங் குகை வியட்நாமில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 10 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட குகையை சுற்றி பார்க்க யாரெல்லாம் செல்லலாம் என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய வியட்நாமில் குவாங் பின் மாகாணத்தில் ஃபோங்னா கே பாங் தேசிய பூங்காவில் உள்ள தொலைதூர காட்டில் அமைந்திருக்கும் சன்டூங் குகை பல ஆண்டுகளாக வெளி உலகத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்தது. பல தசாப்தங்களுக்கு முன்பு உள்ளூர் விவசாயி ஹோகான் என்பவர் வாசனை திரவ பொருட்கள் தயாரிக்க பயன்படும் அகர் மரத்தை தேடி வனப்பகுதிக்குள் சென்றபோது குகையின் நுழைவு வாயிலை கண்டுபிடித்தார். அதன் பிறகு அவரது உதவியுடன் 2009ஆம் ஆண்டில் இங்கிலாந்து குகை நிபுணர்கள் குழுவால் குகை ஆராயப்பட்டது. நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு சன்டூங் குகை உலகின் பெரிய குகையாக அறிவிக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான குகை 10.43 கிலோமீட்டர் நீளமும் 200 மீட்டர் உயரமும் 150 மீட்டர் அகலமும் கொண்டதாகும். குகை இவ்வளவு பெரிதாக இருப்பதற்கு செங்குத்தான நிலப்பரப்பு, அதிக மழைப்பொழிவு மற்றும் இப்பகுதியில் உள்ள சுண்ணாம்பு கல்லின் தரம் ஆகியவைதான் காரணம் என்று கூறப்படுகிறது. சுமார் 23 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மலைக்கு அடியில் ஓடிய ஆறால் இந்த குகை உருவானதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதன் காரணமாகவே இந்த குகைக்கு மழை ஆறு என்று பொருள்படும் விதமாக வியட்நாம் மொழியில் சான் டூங் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அதிசய குகையின் உள்ளே காடுகள், புல்வெளிகள், ஆறுகள், மணற்பரப்பு, பல்லுயிரினங்கள் என
அனைத்தும் உள்ளன. குகையின் உடைந்த மேற்கூரை வழியாக வெளியே பார்த்தால் காடுகள் அடர்ந்த சோலைவனம் போல காட்சியளிக்கிறது. சண்டூங் குகை மற்றொரு குகை அமைப்புடன் இணைவதாகவும் குகை இன்னும் நீளமாகவும் பெரியதாகவும் இருக்கும் என்று குகை நிபுணர்கள் நம்புகின்றனர். குகையில் உள்ள பெரும்பாலான பாதைகள் ஆராயப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டு தாய்லாந்தில் குகையொன்றில் சிக்கியிருந்த கால்பந்து அணியைச் சேர்ந்த 12 சிறுவர்கள் மற்றும் அவர்களின் பயிற்சியாளரை மீட்க உதவிய முத்து குளிக்கும் வீரர்கள் அடங்கிய குழுவினர் இந்த குகையில் முக்கிய நதியை ஆராயும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு ஆழமாகவும் தொழில்நுட்ப ரீதியாக மிக கடினமாகவும் இருந்ததால் அந்த பணி பாதியிலேயே கைவிடப்பட்டது. எனினும் வரும் காலங்களில் தொழில்நுட்ப உதவியுடன் குகையை முழுமையாக ஆராய்ந்து முடிப்போம் என்று குகை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். குகை சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறியீடுகள் மழைக்காலங்களில் வெள்ள முன்னறிவிப்புகளுக்கு உதவுவதாக பேரிடர் தணிக்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர். லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்த குகை 2013ஆம் ஆண்டில் முதன்முறையாக சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டது. வனத்தின் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்கும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் 1000 பேர் மட்டுமே இங்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். குகைக்கு சுற்றுப்பயணம் அழைத்துச் செல்லும் ஆக்சாலிஸ் அட்வென்ச்சர் என்ற நிறுவனம் 4 நாட்கள் சுற்றுப்பயணத்திற்காக 2,31,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயித்துள்ளது. இந்த பயணத்தின் போது நிலத்தடி ஆறுகளை கடந்து 2 பிரம்மாண்டமான குகைக்கூரை இடிபாடுகளை பார்வையிட்டு மலைக்காடுகள் வழியாக செல்வதுடன் உலகின் மிக அற்புதமான முகாம்களில் உறங்கலாம் என்பதால் சண்டூங் குகை சிறந்த சாகசத்திற்கான இடமாக பார்க்கப்படுகிறது. பதினேழு கிலோமீட்டர் மலையேற்றம், 8 கிலோமீட்டர் குகையில் நடைப்பயணம் என கடினமான சுற்றுப்பயணமாக உள்ளதால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களே சண்டூங் குகைக்கு சுற்றுலா செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்படுத்தப்பட்டது உறுதியாகி இருக்கிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் வாழ்விட பகுதியில் 104 சென்டிமீட்டர் மற்றும் 130 சென்டிமீட்டர் ஆழத்தில் 2 கரிம மாதிரிகள் சேகரிக்கப்பட்டதாகவும் இவை அமெரிக்காவின் பீட்டா பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதன் காலக்கணக்கீடு முடிவுகளின்படி சராசரி மைய அளவீட்டு காலம் கிமு 1615 மற்றும் கிமு 2172 என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்னரே நிலவி வந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மனித இனம் இரும்பின் பயனை உணரத் தொடங்கிய பின்புதான் அடர்ந்த வளங்களை அழித்து வேளாண்மை செய்திடும் போக்கு உருவாகியுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் வேளாண்மை சமூகம் தொடங்கிய காலம் குறித்தான கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விடை இன்று கிடைத்திருக்கிறது. மயிலாடும்பாறை ஆய்வு முடிவுகள் 4200 ஆண்டுகளுக்கு முந்தையது என்பது பெருமை அளிக்கத்தக்க செய்தி என குறிப்பிட்ட முதலமைச்சர் கருப்பு சிவப்பு பானைகள் புதிய கற்காலத்தின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை அறிய முடிவதாக கூறினார்.
அண்மை செய்தி, இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருக்கிறார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அங்கு தற்போது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சற்று முன்னர் செய்திகளில் பார்த்தோம். தற்போது அதனைத் தொடர்ந்து இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருக்கிறார். மக்களின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருக்கிறார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் ஊரடங்கு அங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மக்களின் போராட்டம் தீவிரமடைந்திருப்பதை அடுத்து இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருக்கிறார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அங்கு ஊரடங்கு சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மக்கள் போராட்டம் தீவிரமடைந்திருப்பதால் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்க்கிறோம். பொருளாதார நெருக்கடியால் இலங்கையில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருக்கிறார். இலங்கை முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக காவல்துறை அறிவித்ததை தொடர்ந்து மக்கள் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக இலங்கையிலிருந்து செய்தியாளர் பசிலுல்லா இணைந்திருக்கிறார். பசிலுல்லா, இலங்கையினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ராஜினாமா செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இலங்கையில் தற்போதைய நிலவரம் என்ன, பதிவு செய்யலாம்? சற்று முன்னர் இலங்கையினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக ஜனாதிபதியினுடைய அலுவலக உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதனூடாக எங்களுக்கு ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்னிருந்து இது தொடர்பான தகவல்கள் அங்கங்கே சுற்றி வந்தன. அதனால் இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பின்னர் அறிவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம். எனவே இப்போது அதனை உறுதி செய்திருக்கிறார்கள். இப்போது பிரதமர் இன்று காலை தன்னுடைய கட்சி ஆதரவாளர்களை சந்தித்ததன் பிறகு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கலவர நிலையை தொடர்ந்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய விசேட உரை ஒன்றை, அதாவது மக்கள் அப்படி காக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த அறிக்கை வெளியாகி ஓரிரு நிமிடங்களுக்கு தான் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஒரு பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அறிய முடிகிறது. அதன் அடிப்படையில் மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தரப்பு கட்சியில் போது சென்று கொண்டிருப்பதாக நாட்டிலே ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பிரதமர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அதற்கான திகதி இன்று கட்சி தலைவர்கள் சந்திப்பின் போது தீர்மானிக்கப்படும் என்றெல்லாம் இருந்த நிலையில்தான் தற்போது இப்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் தான் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக. இந்த நிலையிலே தற்போதைய இந்த நெருக்கடி நிலையில், இந்த கலவரங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதமரினுடைய அறிவிப்பு இப்போது வெளிவந்திருக்கிறது. இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி அமைய போகிறது, புதிய ஒரு அரசாங்கம் அல்லது இடைக்கால அரசாங்கம், அதாவது இலங்கையினுடைய தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் பிரதமர் பதவி விலகினார் என்றால் முழு அமைச்சரவையும் பதவி விலகியதாக
கருதப்படும். ஆகவே பிரதமர் பதவி விலகி இருப்பதனால் 20வது திருத்த சட்டமூலத்துக்கு அமைவாக ஜனாதிபதியிடம் ஒட்டுமொத்த அதிகாரங்கள் மீண்டும் குவிகின்றன. அதன் அடிப்படையிலே இப்போது பாராளுமன்றம் உடனடியாக கூட்டப்பட வேண்டும். புதிய ஒரு காபந்து அல்லது இடைக்கால அரசாங்கம் அல்லது தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுவதற்கு 17ஆம் தேதி கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உடனடி தீர்மானங்களை மேற்கொள்ளும் பொருட்டு உடனடியாக இப்போது பாராளுமன்றம் கூட்டப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலைமை. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பதவியை இப்போது ராஜினாமா செய்திருக்கிறார். இலங்கையிலிருந்து அடுத்தடுத்த கட்ட நிலவரங்களுக்கு மீண்டும் இணைக்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பசிலுல்லா.